அப்படின்னு சொல்லுவோம். VB theory or valence bond theory. So the valence bond theory, this was proposed by Pauling. Pauling's theory or valence bond theory. Pauling's, I think, year வந்து somewhere in the 1900s வரும் அது. ஸோ இதில் வந்து 2 types of complexes வந்து அவர் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு octahedral complex and tetrahedral complex. Octahedral and tetrahedral or square planar. Square planar. So he was able to propose the hybridization for the coordination compounds based on their oxidation state and other situations. So நம்ம இந்த postulate பார்க்கிறதுக்கு முன்னால we will directly go into how does the complexes are formed. The examples எடுத்துட்டு பார்க்கலாம். அப்போ உனக்கு இந்த postulate வந்து உனக்கு கொஞ்சம் நல்லா புரியும். For example, if you take the compound முதல்ல பார்த்த காம்பவுண்டே நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் CrNH36. CrNH36 அமோனியாக்கு சார்ஜ் 0. ஸோ குரோமியமுக்கு வந்து சப்போஸ் +3 போடுறோம் அப்படின்னு சொன்னால் வெளியில் வந்து 3+ உனக்கு வந்துடும். ஸோ இப்போ உனக்கு போர்டுலேயோ இல்லை டெஸ்ட்லேயோ உனக்கு என்ன கொஷின் வரும்? Predict the hybridization and the shape geometry of the following coordination compound அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் உனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கொடுத்த உடனே என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து குரோமியம்னுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்றதை நீ பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா யூ ஷுட் ரிமெம்பர் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த 3D series in the D block element. Scandium, titanium, vanadium, chromium, manganese, ferrous, cobalt, nickel, copper, zinc. அது ஞாபகம் வச்சுக்கணும் நீ அதை. ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டேன்னா உனக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனாடியம், குரோமியம், manganese, ferrous, cobalt, nickel, ferrous, cobalt, nickel, copper, zinc, cadmium, mercury, copper, silver, gold, copper, silver, gold. இதெல்லாம் இது மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா இது 21 ஆரம்பிச்சு இது 30 முடியும். உனக்கு 21 வந்து உனக்கு 3D1 4s2 வரும். அப்படியே வரிசையாக உனக்கு வரும் 3D2 4s 3D3 3D4 3D5 3D6 3D7 3D8 3D9 3D10 உனக்கு வரும். ஓகே, ஸோ 3D10 4s2 உனக்கு வரும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த எலமெண்ட்டோட ஆர்டரை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனாடியம், chromium, manganese, ferrous, cobalt, nickel, copper, zinc, cadmium, mercury down, copper, silver, gold down, chapa. So less reactive metals and end of the D block and transition elements metals ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும் நீ? இப்போ இதுக்கு வந்து you should write the answer like this. குரோமியம்னுடைய கிரவுண்ட் ஸ்டேட்ல வந்து இப்போ குரோமியமுக்கு என்ன வரும்? 21, 22, 23, 24 வரும் உனக்கு. குரோமியம் வந்து 24 உனக்கு வரும். ஸோ 24 வந்ததுன்னு சொன்னால் உனக்கு என்ன வரும்? அதில் 3D 1 2 3 4 3D4 உனக்கு வரும். 3D எவ்வளோ வரும்? 3D1 3D2 3D3 3D4 3D4 4s2 வருது இல்லையா? 3D4 4s2 வந்ததுன்னு சொன்னால் 4s2 வந்ததுன்னு சொன்னால் இது எப்படி வரும்? ஹாஃப் ஃபில்டு ஃபுல்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் பிரகாரம் 3D5 4s1 வரும். இது 3D5 4s1 வரும். ஸோ யூ வில் ஹேவ் 3D5 4s1. ஸோ இப்போ நம்ம இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி எழுதும்போது யூ வில் ரைட் லைக் திஸ். ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும்? அது பிஃபோர் ரியாக்ஷன் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இட் வில் பி லைக் திஸ் 2 3 4. அதே மாதிரி 4s2. ஸோ 1 2 3 4 5 4s1 இந்த மாதிரி உனக்கு அதில் இருக்கும். அப்புறம் 4p இங்கே எம்டியாக இருக்கும் இந்த இடத்துல. அதில் எதுவும் எலக்ட்ரான்ஸ் இருக்காது. இது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ Cr3+ வந்து 3 எலக்ட்ரான் அது கொடுத்துருக்கு கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து. இட் ஹஸ் கான் டு த எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது என்ன ஆகும்? எப்பவுமே டி பிளாக்ல ஞாபகம் வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் வந்து எஸ் எலக்ட்ரான் தான் வெளியில் போகும். எஸ் எலக்ட்ரான் வில் கோ ஃபர்ஸ்ட், அப்புறமா தான் டி எலக்ட்ரான் வெளியில் போகும். ஓகே, பிகாஸ்
It is very close to the nucleus and it will have less energy, so it will go first. வெளில போயிடும் அது. ஸோ இப்போ இதில் வெளில 3 எலக்ட்ரான் வெளில போச்சுன்னு சொன்னால் மிச்சம் என்ன இருக்கும் உனக்கு? அதில் இந்த மாதிரி இருக்கும். 1 2 3 4 4p இப்படி இருக்கும். 4p. So this will be 4s, this will be 3d. ஸோ இப்போ 3 எலக்ட்ரான் போச்சுன்னா இருக்கும் 1 2 3 இருக்கும். ஸோ இந்த 3 எலக்ட்ரான் போயிடுத்து உனக்கு. These 3 electrons have gone. Cr3+ உனக்கு ஃபார்ம் ஆயிடுது. ஸோ Cr3+ உனக்கு இப்போ ஃபார்ம் ஆயிடுது. இப்போ உனக்கு என்ன 6 லைகாண்டு வந்து இப்போ உனக்கு எலக்ட்ரான்ஸ் கொடுக்க போகிறது. 6 அமோனியா லைகாண்டு வந்து உனக்கு எலக்ட்ரான்ஸ் கொடுக்க போகிறது. ஸோ 6 கொடுக்கும்போது என்ன ஆகும்? அந்த 6 லைகாண்டும் இது இந்த ஆர்பிட்டலில் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துடும். ஈச் லைகாண்டு வில் டொனேட் லோன் பேர் இல்லையா? ஸோ 6 லைகாண்டு வில் டொனேட் 6 லோன் பேர். 1 2 3 4 5 6 6 லோன் பேரை டொனேட் பண்ணிடும். ஈச் வில் பி டொனேட்டட் பை 1 அமோனியா மாலிக்யூல் லைக் திஸ். ஸோ அமோனியா மாலிகூல் வில் டொனேட் டு திஸ். அப்போ பார்த்தோன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி ஹைபிரிடைசேஷன் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் D2sp3. D2sp3 ஹைபிரிடைசேஷன் நடக்கும் இந்த இடத்துல. ஸோ D2sp3 ஹைபிரிடைசேஷன் மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கு? 3 1 4 2 6 வந்திருக்கு இல்லையா? 6 வந்திருக்கிறதுனால திஸ் வில் பி ஆக்டாஹீட்ரல் ஆர் ஸ்கொயர் பைபிரமிடல். ஸ்கொயர் பைபிரமிடல் ஆர் ஆக்டாஹீட்ரல். நம்ம கெமிக்கல் பாண்டிங்லேயே நம்ம அதை படிச்சிருப்போம். நம்ம 6 வந்ததுன்னு சொன்னால் ஆக்டாஹீட்ரல்னு சொல்லுவோம், இல்லை ஸ்கொயர் பைபிரமிடல்னு சொல்லுவோம். ஸ்கொயர் பைபிரமிடல் அப்படின்னு சொல்லுவோம். 6 கோஆர்டினேட் பாண்ட்ஸ் வில் பி ஃபார்ம்டு லைக் திஸ். ஸோ உனக்கு இந்த கொஸ்டின் என்ன வரும்? வேலன்ஸ் பாண்ட் தியரியில் ஏதாவது ஒரு காம்பவுண்டை கொடுத்துட்டு அதோட ஹைபிரிடைசேஷனையும் ஷேப்பையும் ப்ரெடிக்ட் பண்ண சொல்லுவாங்க. நீ இந்த மாதிரி பண்ணணும். இதை நீ இந்த கொஸ்டினை நீ ஆன்சர் பண்றதுக்கு உனக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னது? அந்த டி பிளாக்னுடைய எலமெண்ட்ஸ்னுடைய பேரு தெரிஞ்சிருக்கணும், அதோடைய அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும், அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன், இதை ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா அதுல இருந்து நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா, இஃப் யூ லுக் அட் திஸ் காம்ப்ளெக்ஸ், இதுல இந்த டி ஆர்பிட்டல் பார்த்தீங்கன்னா 3D ஆர்பிட்டல் வந்திருக்கு. அதாவது 4s 4pக்கு முன்ன 3D இங்க முன்னால வந்திருக்கு. ஸோ பெனல்டிமேட் ஷெல்லில் இருக்கிற டி ஆர்பிட்டல் உனக்கு இங்க வந்திருக்கிறதுனால சம்டைம்ஸ் திஸ் இஸ் ரெஃபர்டு டு அஸ் அன் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். ஸோ வாட் ஆர் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்? ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும்போது அதுல 3D வந்ததுன்னு சொன்னா 3D 4s 4p பெனல்டிமேட் ஷெல்லில் இருக்கிற டி ஆர்பிட்டல் இன்வால்வ் ஆகி ஒரு காம்பவுண்ட் ஹைபிரிடைசேஷன் பண்ணிட்டுன்னு சொன்னா we call that as an inner orbital complex. There are certain complexes where இது என்ன ஆகும்? இந்த 3D அப்படியே இருக்கும். 4s 4pக்கு அப்புறம் 4Dக்கு உனக்கு வெளியில அந்த பக்கமா போயிடும் உனக்கு. அப்போ அந்த 4Dக்கு வரும்போது they will be called as an outer orbital complex. ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல இன்னொரு காம்பவுண்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ COF6 3- அயான். COF6 3- அயான். இந்த மாதிரி காம்பவுண்ட் எடுத்துனா இப்போ கோபால்ட் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இப்போ கோபால்ட்டுக்கு என்ன உனக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும்? 3D1 3D2 3D3 3D4 3D5 3D6 3D7 வரும் உனக்கு. 3D7 4s2 உனக்கு வரும். 3D7 4s2. ஸோ கோபால்ட் வந்து இந்த மாதிரி டி ஆர்பிட்டல் நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கணும். 1 2 3 4 3D ஆர்பிட்டல், அப்புறம் 4s ஆர்பிட்டல், அப்புறம் 4p ஆர்பிட்டல், 4p ஆர்பிட்டல் வரும். ஸோ இப்போ 3D7 நம்ம பார்த்தோம் இல்லையா? 3D7ன்றதுனால 1 2 3 4 5 6 7 3D7 4s2. 3D7 4s2 இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ இங்க என்ன இதுக்கு -6 வந்துடும். அப்போ இங்க வந்து இதுக்கு +3 வந்துடும். கோபால்ட் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் முன்னாலேயே, டி ஆர்பிட்டல் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எஸ் ஆர்பிட்டல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் வெளியில போகும், அப்புறமா தான் இது போகும். ஸோ அப்போ என்ன ஆகும்? அந்த மாதிரி வச்சு பார்த்தேன்னா இந்த மாதிரி 1 2 3 4
ஸோ இந்த 2 எலக்ட்ரான் வெளியில் போயிடும், இந்த ஒரு எலக்ட்ரான் வெளியில் போயிடுதுன்னா ஸோ 1 2 4 5 6 இப்படி இருக்கும் உனக்கு. இந்த இடத்துல இப்படி இருக்கும், இந்த மாதிரி உனக்கு இருக்கும். ஸோ இப்போ அவர் வந்து இந்த இடத்துல என்ன அசியூம் பண்ணிட்டாருன்னா, இந்த கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த 3 எலக்ட்ரான் வெளில போனதுக்கு அப்புறமா இங்க இந்த 7 எலக்ட்ரான் வந்து 7 எலக்ட்ரான்ல இந்த ஒரு எலக்ட்ரான் வெளில போனதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து இங்க இப்படி ஷிஃப்ட் ஆயிடும். அதாவது இந்த இடத்துல தான் அந்த வீக் லிகாண்ட் ஸ்ட்ராங் லிகாண்ட் கான்செப்டை வந்து அவர் சொல்லாம சொல்லிட்டார் இந்த இடத்துல. we will see what is that weak ligand and strong ligand concept. ஸோ இந்த மாதிரி உனக்கு வந்துடுறது. இந்த மாதிரி வந்துடுறதுனால என்ன, 6 லைகாண்ட் அகாமடேட் பண்ணணும். 6 லைகாண்ட் அகாமடேட் பண்ணணும்னு சொல்லும்போது we should take it into account the next d orbital. Next d orbital. So it will have 4d orbital. So ஒரு ஃப்ளோரின், 2 ஃப்ளோரின் கொடுக்கறது, 3வது ஃப்ளோரின், 4வது ஃப்ளோரின், 5வது ஃப்ளோரின், 6வது ஃப்ளோரின். ஸோ 6 ஃப்ளோரின் கொடுக்குற 6 லோன் பேரை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இது இந்த பாயிண்ட்டை தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஃப்ளோரின் வரும்போது இந்த இடத்துல இந்த எலக்ட்ரான் ரீஅரேஞ்ச்மெண்ட் இங்க இந்த மாதிரி நடக்கிறது. அதாவது இங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து 2வது 3D இருக்கிற இந்த எலக்ட்ரான் வந்து திஸ் கெட் ஷிஃப்டட் டு திஸ் பொசிஷன். அப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னு அவர் சொல்லல. அவர் வந்து இது வேற மாதிரி சொல்றாரு. நம்ம பின்னால கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில பார்க்க போறோம் இங்க ஆக்சுவலா என்ன நடக்கிறது அப்படின்றது. இந்த இடத்துல அவர் அதை சொல்லல. அதுதான் இதோட லிமிடேஷன், வேலன்ஸ் பாண்ட் தியரியினுடைய லிமிடேஷன். என்ன லிமிடேஷன், இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் வெளில போனதுக்கு அப்புறமா இந்த ஆர்பிட்டலுக்கு இந்த எலக்ட்ரான் வர்றதை பத்தி அவங்க டீட்டெயிலா எதுவும் சொல்லல. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா sp3d2 இது வந்து 4s 4p 4d சொல்லிட்டு வெளியில போய் ஃபார்ம் பண்றதுனால this is called as outer orbital complex. Outer orbital complex. ஸோ இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்னா பெனல்டிமேட் ஷெல்லில் இருக்கிற டி ஆர்பிட்டல் வரும். அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்னா வெளியில அடுத்து இருக்கிற டி ஆர்பிட்டல் வரும். 4s 4p 4d வரும். இதுலயும் பார்த்தனா இப்போ 6 வர்றதுனால this will have octahedral shape or square bipyramidal shape. ஸோ இந்த இடத்துல வந்து இங்க இப்போ இது இந்த ஃப்ளோரைடு வந்துடுறதுனால ஏன் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரான் இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றத வந்து அவரால் சொல்ல முடியல. பட் he was able to explain the hybridization சொல்ல முடிஞ்சது, ஷேப் அவரால் சொல்ல முடிஞ்சது. அதுக்கப்புறமா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கூட அவரால் சொல்ல முடிஞ்சது. if you look at the magnetic properties of the compounds, அதுக்கு வந்து என்ன, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ spin only magnetic quantum number, that is mu is equal to square root of n into n plus 2 Bohr magnetons. n into n plus 2 Bohr magnetons யூனிட். இது கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின் உனக்கு வரும் என்ட்ரன்ஸ்ல வந்து, இதுல இருந்து கண்டிப்பா உனக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல உனக்கு கேட்பாங்க அது. So in the where n is the number of lone unpaired electrons, number of unpaired electrons in the compound after the formation of the கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இருக்கு. இப்போ மேலே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ COF6ல பார்த்தீங்கன்னா COF6 பார்த்தோன்னா 1 2 3 4 அன்பேர்டு இருக்கு, 4 அன்பேர்டு இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் COF6 3- ion cobalt coordinate complexல பார்த்தோன்னா there are 4 unpaired electrons. Therefore mu will be dipole moment or the magnetic property will be given by 4 into 4 plus 2. So 4 into 6 24 உனக்கு வரும். 24 Bohr magnetons உனக்கு வரும். 24 Bohr magnetons உனக்கு வரும். ஸோ இதில் வருமானு தெரியல. லெட் மீ ட்ரை. 24 power 1/2 equal to வரல. ஓகே Okay, so it will be square root of 24 Bohr magnetons. So the valence bond theory was able to predict the magnetic behavior of the compounds. So the magnetic moment, mu is called as the magnetic moment. Is called as the magnetic moment.
mu. Spin only magnetic moment of the compound can be determined by this formula. So இப்போ நம்ம எந்த காம்பவுண்ட் எடுத்துட்டாலும் அந்த காம்பவுண்ட் வந்து ஹைபிரிடைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அதுல எவ்வளவு லோன் பேர். இப்போ இதுல முன்னால ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல 3 அன்பேர்டு இருக்கு. தெர் ஆர் 3 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ இதோட இது பார்த்தேன்னு சொன்னேன்னா 3 × 3 + 2. ஸோ 3 × 5 15 √15 போர் மேக்னெட்டான்னு உனக்கு வரும். ஸோ உனக்கு கொஸ்டின் உனக்கு என்ன கேட்பாங்க, ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துட்டு அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் மேக்னெட்டிக் பிஹேவியர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நீ அதை எப்படி ஆன்சர் பண்ணணும், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தினுடைய ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அதுல எவ்வளவு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு, அதாவது அது காம்பவுண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அதுல எவ்வளவு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு மியூ வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அந்த மியூ வேல்யூனுடைய இன்க்ரீசிங் ஆர்டர்ல நீ அதை எழுதணும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார் தி வேலன்ஸ் பாண்ட் தியரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றதுன்றதை பார்க்கலாம். ஸோ வேலன்ஸ் பாண்ட் தியரி விபிடி ஃபார் tetrahedral complexes. VBT for tetrahedral complexes. Okay, so tetrahedral complexesல வந்து நம்மளுக்கு coordination number வந்து 4 வரும். Coordination number will be 4. Coordination number will be equal to 4. Octahedral complexesல வந்து coordination number will be equal to 6 வரும் உனக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னால் பார்த்தோம் இல்லையா, ஒரு டெட்ரா கார்பனைல் நிக்கல் நிக்லேட் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் பார்த்தோம் இல்லையா, அதே காம்பவுண்டை நம்ம எடுத்துக்கலாம். CO4 எடுத்துட்டேன்னா இதோடது வந்து இங்கே 0 இது. ஸோ நிக்கல் பார்த்தோன்னா இந்த சீரீஸ்ல 3D சீரீஸ்ல நிக்கல் எங்கே வருது, இங்கே வருது உனக்கு. ஸோ 3D1 3D2 3 4 5 6 7 8 3D8 4s2 உனக்கு வரும். இதில் நிக்கலுக்கு வந்து 3D8 4s2. Nickel will be 3D8 4s2. ஸோ அப்போ நம்ம அதோட இது கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது எப்படி எழுதுவோம், இது மாதிரி எழுதுவோம். 1 2 3 4 அதுக்கப்புறம் 4s2 இது மாதிரி வந்துடும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 இங்கே 2. இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட், தட் இஸ் நிக்கல் வந்து 0வா இருக்கும்போது. இந்த காம்பவுண்ட்லேயும் பார்த்தனாலும் அது 0ல தான் இருக்காது. ஸோ 0ல இருக்கிறதுனால இங்க என்ன ஆயிடுறது, இப்போ இந்த இடத்துல தான் அதான் நான் முன்னால சொன்ன மாதிரி அந்த லைகாண்டுனால எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து எப்படி ரீஅரேஞ்ச் ஆகுது அப்படின்றத வந்து அவங்க கேட்டகாரிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணல. அதாவது ஸ்ட்ராங் லைகான்ஸ் அண்ட் வீக் லைகான்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து அவங்க வேலன்ஸ் பாண்ட் தியரியில வந்து அவங்க சரியா சொல்லலை. ஏன் வந்து இந்த இடத்துல பேரிங் நடக்கிறது, ஏன் இங்க பேரிங் நடக்கல அப்படின்றத பத்தி அவங்க சொல்லலை. ஸோ இப்போ இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கு. அண்ட் இப்போ இந்த 4 கார்பனைல் கொடுக்குற எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்மளுக்கு ஆர்பிட்டல் வேணும் இல்லையா, எம்டி ஆர்பிட்டல் வேணும் நம்மளுக்கு. ஸோ இப்போ இங்கே 4pல பார்த்தோன்னா 3 தான் இருக்கு. அப்போ அதனால என்ன ஆயிடுறது, ஹைபிரிடைசேஷன் பண்ணும்போது நிக்கல் வந்து ஹைபிரிடைசேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிடுறது. ஹைபிரிடைஸ்டு நிக்கல் வந்து ஃபார்ம் ஆகும்போது இந்த மாதிரி ஆயிடுறது. எப்படி, இந்த 2 எலக்ட்ரான் இங்க வந்துடுறது. 1 2 3 4 5 6 7 8 இந்த 2 எலக்ட்ரானும் இங்க வந்துடுறது. வந்து இந்த மாதிரி வந்துட்டு இந்த s ஆர்பிட்டல் அது ஃப்ரீ பண்ணிக்கிறது. அப்புறமா இங்க p ஆர்பிட்டல் ஏற்கனவே இங்க இருக்கு, அது ஃப்ரீயா இருக்கு. ஸோ இப்போ இந்த 4 கார்பனைல் கொடுக்குற 4 லோன் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துல அதை அகாமடேட் பண்ணிக்கிறது. பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் sp3 hybridization. It forms sp3 hybridizations. So இப்போ இந்த இடத்துல பார்த்தனா carbonyl ligand is supposed to be a strong ligand. Strong ligand இருக்கிறதுனால என்ன ஆகும், it will force electron to pair. அதனால தான் என்ன ஆகும், இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் வந்து இங்க பேர் பண்றதுக்கு இங்க அமுச்சிடும். இது ஃபோர்ஸ் பண்ணி பேர் பண்ண வச்சுட்டு இந்த ஆர்பிட்டல் அது எம்டி பண்ணும். பட் ஃப்ளோரைடயான் பார்த்தனா இந்த காம்பவுண்ட் ஃப்ளோரைடயான் இஸ் a weak ligand. அதனால வந்து இது வந்து this is a weak ligand.
பட் இதனால ஃபோர்ஸ் பண்ண முடியாது, எலக்ட்ரானை வந்து பேர் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ +3 ஸ்டேட்டில் பார்த்தோன்னா இந்த 3 எலக்ட்ரான், இந்த 2 இது 1 போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல எலக்ட்ரான் ஷிஃப்டிங் தான் நடக்கிறது, பேரிங் நடக்கல, அன்பேரிங் நடந்துடுறது இந்த இடத்துல. ஸோ இந்த எலக்ட்ரான் இங்கே வந்துடுறது, இந்த இந்த எம்டி ஆர்பிட்டலுக்கு இந்த எலக்ட்ரான் இங்கே வந்துடுறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து விபி தியரினால சரியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இது ஃபோர்ஸ் பேரிங் பண்ணாததுனால இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்கே தனித்தனியாக அப்படியே இருந்துடுறது. ஓகே, ஸோ this was one of the explanation given by the valence bond theory to the formation of the coordination complex and therefore the hybridization உனக்கு எப்படி அதில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. ஓகே, we will see one more example. ஸோ இதில் வந்து அப்போ டெட்ராஹீட்ரல் உனக்கு வரணும். you should have the what is called as tetra sp3 hybridization வந்ததுன்னு சொன்னா it should form tetrahedral complexes. okay, and இதில் பார்த்தோன்னா unpaired electron இல்லை. so there is no unpaired electron, therefore this should be no unpaired electron, therefore this should be diamagnetic. unpaired electron இருந்ததுன்னு சொன்னா it will be paramagnetic. so paramagnetism is a tendency to get attracted towards a magnet. Diamagnetism is to be repelled in the presence of the magnet. so you will have a tetrahedral complex formed in the NaCO4. we'll do another example and see how does this formation of another compound is formed. இது நிக்கல்லையே நம்ம எடுத்துக்கலாம், அட்டாமிக் நம்பர் நம்மளுக்கு தெரியும். we will take a strong ligand CnO4, CN4 minus, so this will be 4 minus, அப்போ வெளியில வந்து 2 minus வரும். so you will have 2 plus here, Ni 2 plus ஃபார்ம் ஆகும். ஸோ நிக்கலினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன பார்த்தோம், 3d8 4s2, 3d8 4s2 பார்த்தோம். ஸோ அப்போ உனக்கு என்ன வரும் இந்த இடத்துல, 1 2 3 4, 1 2 3 4 5 6 7 8, 3d8 4s2 இப்படி இருக்கும். இந்த இடத்துல Ni+2 ஃபார்ம் ஆகுது இல்லையா, Ni+2 ஃபார்ம் ஆகிறதுனால s ஆர்பிட்டல்ல இருக்கிற எலக்ட்ரான் வெளியில போயிடும், நான் முன்னால சொன்ன மாதிரி. ஸோ 1 2 3 4 5 இது போயிடும் வெளியில. ஸோ 4s வெளில போயிடும். 4p ஓட ஆர்பிட்டல் உனக்கு இங்க அப்படியே இருக்கும். 4p orbital will be like this. 4p orbital will be like this. இப்போ இந்த NsP2 பார்த்தோன்னா இந்த Cn minus வந்து this is again this is also a strong ligand. This is also a strong ligand. இந்த strong ligand இருந்ததுன்னு சொன்னா it will force these electrons to get paired up. so pair up ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி ஆயிடும். அது 1 2 3 4, ஸோ ஒரு பேரு 2 பேரு 3 பேரு, இதுவும் இங்க பேர் ஆயிடும். பேர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், ஒரு d ஆர்பிட்டல் ஃப்ரீ ஆயிடுது உனக்கு, ஒரு d ஆர்பிட்டல் ஃப்ரீ ஆயிடுது. ஸோ இப்போ என்ன, 4 CN லைகாண்டு கொடுக்குற எலக்ட்ரான்ஸை இங்கே வாங்கிக்கும். 1 ஒரு லோன் பேர், 2 லோன் பேர், 3 லோன் பேர், 4 லோன் பேர். ஸோ 4 லோன் பேர் உனக்கு வாங்கிடுறோம் அந்த இடத்துல. ஸோ 4 லோன் பேர் வாங்கி எடுத்துனா உனக்கு என்ன வரும், இதில் வந்து DSP2. ஸோ இது 1 டோட்டலாக 4 வந்துடுறது உனக்கு. ஸோ DSP2 ஹைபிரிடைசேஷன் உனக்கு இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ DSP2 ஹைபிரிடைசேஷன் ஃபார்ம் ஆகும்போது it will form a square planar complex. This will form a square planar complex. So sp3 வந்ததுன்னு சொன்னாதான் டெட்ராஹீட்ரல் ஃபார்ம் ஆகும். DSP2 வந்துருதுன்னு சொன்னா அது ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இப்போ வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன கேட்பான், நீட்லியோ ஜேஇலியோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் வில் ஃபார்ம் ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பவுண்ட் எல்லாம் உனக்கு கொடுப்பான். NiCO4, NiCN4, CuNH34, CuZnNH34, அந்த மாதிரி ஒரு 4 காம்பவுண்ட் கொடுப்பான். ஸோ உனக்கு அப்போ அதோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தினுடைய ஆக்சிடேஷன் நம்பரையும் அதனுடைய ஹைபிரிடைசேஷன் உனக்கு கரெக்டாக தெரிஞ்சாதான் உன்னுடைய அதோட ஷேப்பை வந்து உன்னால சொல்ல முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா இங்கே பேரிங் அப் நடக்கலை அப்படின்னா இது பேராமேக்னட்டிக்காக இருக்கும். இது பேரிங் அப் ஆயிட்டதுனால திஸ் பிகம்ஸ் டயாமேக்னட்டிக். ஸோ இந்த இடத்துல வந்து இஃப் நோ பேரிங் அப் அக்கர்ஸ், முன்னால் சொன்ன மாதிரி இட் ஷுட் பி பேராமேக்னட்டிக், பட் ஆக்சுவலி இட் இஸ் டயாமேக்னட்டிக்.
எது NaCN4 வந்து டயமேக்னெட்டிக்கா இருக்கு. ஸோ Cn மைனஸ் வந்து ஸ்ட்ராங் லைகாண்டா இருக்கிறதுனால அது அந்த மெட்டல் அயானை அப்ரோச் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து பேர் ஆயிடுறது. ஸோ திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் த டயமேக்னெட்டிக் நேச்சர் ஆஃப் த காம்பவுண்ட். அதே மாதிரி இதுல பார்த்தனாலும் இதுவும் வந்து டெட்ராஹீட்ரல் அண்ட் டயமேக்னெட்டிக். Tetrahedral and diamagnetic. So, valence bond theory was able to explain the shape, geometry, hybridization of the coordination compound, as well as the magnetic behavior of the coordination compound by proposing this type of mechanism. Okay, so இது வச்சுட்டு தான் this was successful because of these இந்த வந்தது இடத்துல. And இதோட limitations என்ன? What are the limitations of the valence bond theory? So limitations of valence bond theory பார்த்தீங்கன்னா limitations of valence bond theory. Limitations of VBT. For example, if you take CuNH34, CuNH34 2 plus, CuNH34 2 plus நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து இதுக்கு வந்து 0 இருக்கு. ஸோ காப்பருக்கு வந்து 2 plus வந்துடும். காப்பர்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வந்தது முதல்ல? ஃபெரஸ் கோபால்ட் நிக்கல் காப்பர். Ferrous, cobalt, nickel, copper. So 3D1, 3D2, 3D3, 3D4, 3D5, 3D6, 3D7, 3D8, 3D9, 4s2. 3D9, 4s2. ஸோ அது எப்படி எழுதுவோம் நம்ம? காப்பருக்கு வந்து 3D9, 4s2. ஸோ இதில் வந்து ஃபுல்லி ஃபில்ட் ஆர்பிட்டல், ஹாஃப் ஃபில்ட் ஆர்பிட்டல் கான்செப்டில் நம்ம எழுதும்போது எப்படி வரும்? அது this will become 3D10, 4s1. 3D10, 4s1 எழுதுவோம். ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? 3D வந்து 3D will be like this. 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 9 10. 3D10, 4s2, 4s1. 3D10, 4s1. Of course இங்க வந்து 4p நம்மளுக்கு இருக்கும் இங்க. Now இப்போ அமோனியா வந்து அமோனியா Cu டெட்ரா அமீன் காப்பர் 2 plus ஃபார்ம் ஆகும்போது Cu 2 plus ஃபார்ம் ஆகும்போது this is Cu in the ground state. Cu ground stateலேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் 2 plus ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும்? 2 எலக்ட்ரான் உனக்கு வெளியில போயிடும். ஸோ 2 எலக்ட்ரான் வெளில போச்சுன்னா நான் என்ன சொன்னேன்? முதல்ல எஸ்ல இருக்கிறது வெளியில போயிடும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 இதில் 1 போயிடும், இதுலேயும் 1 போயிடும். ஸோ யூ ஹேவ் 2 electrons that is left இந்த இடத்துல இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது ஆக்சுவலாக அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான காம்பவுண்ட் இது, அதனால தான் நான் தனியாக எடுத்துட்டு இருக்கேன் அது. ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் தட் திஸ் எலக்ட்ரான் இஸ், அதாவது இந்த காம்பவுண்டோட ஷேப்பை ஸ்டடி பண்ணும்போது தே ஃபவுண்ட் அவுட் தட் த ஷேப் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் வாஸ் ஃபவுண்ட் டு பி ஸ்கொயர் பிளேனார் by using the X-ray diffraction studies and the circular dichroism method, mass spectrometry, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் வச்சு இந்த காம்பவுண்டோட ஷேப்பை பார்த்தானா ஸ்கொயர் பிளானரா இருக்கு. ஸ்கொயர் பிளானரா இருந்தா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு DsP2 ஹைபிரிடைசேஷன் வரணும். DsP2 வரணும்னா இங்க பார்த்தோன்னா டி ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இதை வச்சுட்டு நம்ம எப்படி பண்ண முடியாது. அதனால நம்ம இதை என்ன பண்றாங்க, அவங்க இதை தூக்கி இங்கே ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு அப்போ என்ன ஆயிடுறது? திஸ் வில் கம் ஹியர், இது இங்கே வந்துடுறது. அப்போ வந்து இந்த இடத்துல உனக்கு இது காலி ஆயிடுறது. திஸ் ஆர்பிட்டல் பிகம்ஸ் எம்டி. 1 2 3 4 அண்ட் திஸ் பிகம்ஸ் எம்டி. ஹியர் யூ வில் ஹேவ் த இந்த மாதிரி இருக்காது. ஸோ 1 2 3 4 இப்படி வந்துடுறது. Cu2 plus in the presence of ammonia ligand. இந்த பிரசன்ஸ் ஆஃப் அமோனியா லைகாண்ட்ல இந்த மாதிரி வந்துடுறது. ஸோ 4 அமோனியா லைகாண்ட் கொடுக்குற 4 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி வாங்கிக்கிறது. 1 2 3 4. ஸோ 4 இப்படி வாங்கிக்கும் போது தே சே இட் இஸ் DsP2. இந்த காம்பவுண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ.
நீ மாட்டுக்கு ஞாபகம் இல்லாம sp3ன்னு போட்டுட்டு போற. dsp2 ஃபார்ம் ஆகுது இந்த இடத்துல. dsp2 ஃபார்ம் ஆயிட்டு 4 லோன் பேர்ஸ் வந்துடுறது. ஸோ இங்க பார்த்தோன்னா ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஸ்கொயர் பிளேனார் ஷேப் வந்து dsp2ன்றதுனால ஸ்கொயர் பிளேனார், ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால it should be paramagnetic. It should be paramagnetic. Okay, so this is what is the predicted இருக்கும். இப்போ இந்த இந்த இதுல பார்த்தோம்னா நார்மலா பார்த்தா இதுக்கு sp3 வரணும், ஆனா dsp2 வந்திருக்கு. இது ஏன் அப்படின்றத விபி தியரியால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பேராமேக்னெட்டிக்கா இருக்கணும் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால. ஸோ பேராமேக்னெட்டிக்கா இருக்கணும்ன்றதுனால இந்த இந்த எலக்ட்ரான் ஷிஃப்ட், இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகிறத பற்றி ஏன் எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றது கொடுக்கல. ஸோ மேக்னெட்டிக் பிஹேவியர் வந்து ஒரு எலக்ட்ரான் இந்த பக்கம் போகிறதுனால இது dsp2 ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றது அந்த அந்த எக்ஸ்பிளனேஷனை வந்து எடுத்துக்க முடியல. ஸோ this is one of the major drawback. என்ன ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம்பிள் டெட்ராமீன் காப்பர்ல வந்து கொஸ்டின் வந்து என்ன, why CuNH34 plus, why CuNH342 plus is not tetrahedral. இல்லைன்னா why it is not sp3 hybridization. அதுக்கு வந்து ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுக்கல. விபி தியரியில வந்து சரியாத பண்ண முடியல. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ட்ராபேக்ஸ் ஆஃப் தி விபி தியரி. அதே மாதிரி தான் இப்போ மேக்னெட்டிக் பிஹேவியர் வந்து நம்ம இதில் இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரெடிக்டட் மேக்னெட்டிக் பிஹேவியரும் அப்சர்வ்டு மேக்னெட்டிக் பிஹேவியரும் வந்து நிறைய காம்பவுண்டில் வந்து சரியாக மேட்ச் ஆகலை. ஸோ சில காம்பவுண்டில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணால் பேராமேக்னெட்டிக்னு வருது, அப்சர்வ் பண்ணும்போது டயாமேக்னெட்டிக்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல் 2 காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர் அண்ட் சம் அதர் காம்பவுண்ட்ஸ் ஆர் பேராமேக்னெட்டிக் நேச்சர். இப்போ நிக்கல் 2+ நம்ம முன்னால போட்டிருந்தோம் இல்லையா, நிக்கல் 2+. இப்போ நிக்கல் 2+ல பார்த்தேன்னா 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு உனக்கு. ஸோ Ni2+ வந்து நார்மலாக பார்த்தேன்னா பேராமேக்னெட்டிக்காக இருக்கணும், ஆனால் அதோட காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா டயாமேக்னெட்டிக்காக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸில் இருக்கும்போது இது எப்படி நம்ம வந்து இதை பேராமேக்னெட்டிக்கை வந்து டயாமேக்னெட்டிக்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இல்லை. ஸோ என்ன ஃபஸ்ட்டு லிமிட்டேஷன் என்ன, இது ஒரு லிமிட்டேஷன், தட் இஸ் அப்சர்வ்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ரெடிக்டட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆர் நாட் சேம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி அப்சர்வ்டு ஹைபிரிடைசேஷன் அண்ட் ப்ரெடிக்டட் ஷேப் வந்து தே ஆர் நாட் சேம் இந்த கேஸ் ஆஃப் இந்த டெட்ராமீன் காப்பர்ல இது மாதிரி வந்திருக்கு. அடுத்த டைப் ஆஃப் லிமிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் அதால சொல்ல முடியல. கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸஸ்லாம் ஏன் ஃபார்ம் ஆகுது, ஏன் சம் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் கலர்ட், வை அதர்ஸ் ஆர் நாட் கலர், அதுக்கு வந்து சரியாதால கொடுக்க முடியல. ஏன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அதால கரெக்டாக சொல்ல முடியாததுனால அந்த டிடி டிரான்சிஷன் மூலமாக வரக்கூடிய கலர் ஃபார்மேஷனை அதால சரியா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அடுத்தது வந்து நான் முன்னால சொன்ன மாதிரி வீக் லைகாண்டையும் ஸ்ட்ராங் லைகாண்டையும் அதால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. The VB theory did not differentiate weak and strong ligands are not differentiated. எது வீக் எது ஸ்ட்ராங்குன்னு சொல்லல. அவருக்கு சௌரியப்படும் போது சிலது வீக்காக வச்சுட்டாரு, சௌரியப்படலைன்னா ஸ்ட்ராங்காக வச்சுட்டாரு. அதை வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் அவரால் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஹோமோலெப்டிக் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ், அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்னு. வெர்னர்ஸ் தியரியில வந்து ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ்ன்றதை டிஸ்கிரைப் பண்ணாரு பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் லைகாண்ட். ஒரே லைகாண்டா இருந்தால் ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸஸ், வேற வேற லைகாண்டா இருந்ததுன்னு சொன்னா ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸஸ் டிஸ்கிரைப் பண்ணாரு. விபி தியரியில வந்து பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன், இப்போ sp3d2ன்னு வந்ததுன்னா அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ், d2sp3 அப்படின்னு வந்ததுன்னு சொன்னா இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். 2 டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் வாஸ் டிஸ்கிரைப்டு பேஸ்ட் ஆன் தி வேலன்ஸ் பாண்ட் தியோரி. ஓகே, நிறைய சமயத்தில் வந்து நான் முன்னால் சொன்ன மேக்னெட்டிக் பிஹேவியர் வாஸ் நாட் ஃபவுண்ட் டு பி சேம். ஸோ இந்த மாதிரியான லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால வந்து the next theory came into existence, that is crystal